வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஒரு வழியாக நல்ல மாதிரியாக அமைதியாக நடந்து முடிந்து விட்டது. தேர்தல் அமைதியாக நடந்து முடிஞ்சிருக்கே தவிர யார் ஆட்சிக்கு வர போகிறாங்க, யார் எதிர்க்கட்சி வரிசையில் அமர போகிறாங்க, எந்த கட்சிகள் தங்களுடைய வாக்கு சதவீதத்தை தக்க வச்சுக்க போகிறாங்கங்கிற போராட்டம் கட்சிகளுக்கு மத்தியிலும் இதுவரை ஓயவே இல்லை. தேர்தலுக்கு முன்னாலேயே பார்த்திங்கன்னா மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், அப்புறம் கருத்து கணிப்பு எடுத்த நிறுவனங்கள், இவங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா யார் எடுத்தது சரியாக இருக்குங்கிறத அதை கிட்டத்தட்ட அதை மேட்ச் பண்ணுறதுக்காக கடுமையாக போராடிட்டு இருப்பாங்க. வழக்கமான சட்டமன்ற தேர்தலை விட இந்த சட்டமன்ற தேர்தலில் அளவுக்கு அதிகமான வாக்கு பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது பார்க்கும்போது 85% வாக்குப்பதிவு இது வரைக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் இது வரைக்கும் பதிவானதே இல்லை. 1952 முதல் தேர்தல் நடக்குது இல்லையா, அதிலிருந்து இன்று வரை பார்க்கும்போது அதிகபட்சமான வாக்குப்பதிவு அப்படிங்கிறது 77% தான். அதை கடந்து கிட்டத்தட்ட 85%க்கு மேலே வாக்கு பதிவாகி இருக்கிறதுனால இது யாருக்கு சாதகமாக இருக்கும் இல்லை யாருக்கு பாதகமாக இருக்குங்கிறத கணிப்பதற்கே மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. எந்தெந்த தேர்தலில் எல்லாம் வாக்குப்பதிவு சதவிகிதம் அதிகமாக இருக்குதோ அது எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக தான் இருக்கும், எதிர்க்கட்சிக்கு சாதகமாகத்தான் இருக்கும். இது ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே மக்கள் கோவத்தில் இருக்கும்போது அந்த வெறுப்பை காட்டுவதற்காக ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, அளவுக்கு அதிகமாக ஆளுங்கட்சி மீதான எதிர்ப்பை காட்டுவதற்காக வாக்குகளை அளவுக்கு அதிகமாக பதிவு செய்வாங்க. ஆனால் இந்த தேர்தலை பார்க்கும்போது இந்த வழக்கமான அந்த பழைய அணுகுமுறை ஒத்து வருமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. 1977ஆம் ஆண்டு தேர்தலிருந்து நாம் பார்த்தோம்னா எப்போதுமே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே தான் கடுமையான போட்டி இருக்கும். இந்த இரண்டு கட்சிகளுக்கு மத்தியிலும் மற்ற கட்சிகள் கூட்டணியில் சேர்ந்துடுறதுனால இந்த இரண்டு அணிகளை மட்டும்தான் நம்ம பெருசாக வச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். அதையும் கடந்து சில தேர்தல்களில் ஒரு 3வது அணி வரும், 4வது அணி வரும். எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இரண்டு அணிகளை தவிர மற்ற அணிகளை நம்ம பெருசாக எடுத்துக்கிறதில்ல. மக்கள் பெரிய அளவுக்கு அந்த அணிக்கு வாக்கும் செலுத்துவதில்லை. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை 3வதாக ஒரு அணி இங்கே இடம்பெறுது. இந்த 3வது அணிங்கிறது பார்த்திங்கன்னா அது அணின்னு சொல்கிறத விட அது ஒரு தனி இயக்கம். தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் தலைமையில் இந்த தேர்தலை சந்திக்குது. இந்த விஜயை பற்றி அவர் எந்த அளவுக்கு வாக்குகளை பிரிப்பார், அதிகமாக வாங்குவாரா குறைவாக வாங்குவாரா, அது திமுகவுக்கு சாதகமாக இருக்குமா அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குமா, இல்லை இரண்டு கட்சிகளுக்கும் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு திறந்த மனதோட விவாதங்கள் கூட பார்த்திங்கன்னா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லாம் நடத்தப்படவில்லை. பத்திரிகையாளர்களும் அது குறித்து பெரிதாகவே பேசப்படலை. எங்கே பார்த்தாலும் எல்லா கருத்து கணிப்புகள்லையும் ஒன்று திமுக அல்லது அதிமுக, விஜய்ங்கிறது ஒரு 15% ஓட்டு வாங்குவார், 18% ஓட்டு வாங்குவார், இதை மட்டுமே தான் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்களே தவிர யாரும் இந்த கள நிலவரத்தை முழுமையாக ஆய்வு செய்யலைங்கிறது ஒன்று தான் நம்ம பார்க்க முடியுது. விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் அதிமுகவை பின்னுக்கு தள்ளுதா இல்லை திமுகவை பின்னுக்கு தள்ளுதா, எத்தனை தொகுதியில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வெற்றி வாய்ப்பை இந்த விஜயோட கட்சி இடையூறு செய்ய போகிறதுங்கிறத தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது மட்டும்தான் நம்மளால் தெரிய முடியுமே தவிர இப்போதைக்கு கருத்து கணிப்புகளால் பெருசாக சொல்லவும் முடியல. தேர்தல் முடிந்த பிறகு நடைபெற்றக்கூடிய அந்த விவாதத்தில் கூட பார்க்கும்போது நிறைய பேர் அது ஒரு குழப்ப நிலையோடு அணுகிறாங்க. ஏன்னா ஒரு தேர்தலும் நடக்கும்போது ஆர்வம் உள்ளவர்கள் அவங்கவுங்க வாக்கு எங்கே இருக்கோ அதுக்காக சொந்த ஊர் தேடி போய் வாக்களிக்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா திருவிழா மாதிரி இந்த தீபாவளி பொங்கல்லாம் வரும்போது இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன், ஆம்னி பஸ் நிறுத்தக்கூடிய இடங்கள்லாம் கூடியிருந்த கூட்டங்களை நம்ம கடைசி நாள் பார்க்கும்போது எல்லாமே இளைஞர்கள், இளம் பெண்கள், இன்னும் சொல்லப்போனால் புதிதாக திருமணமாகி கை குழந்தையோடு இருக்கிறவங்கெல்லாம் 10 மணி 11 மணி வரைக்கும் பேருந்துகளுக்காக காத்து நிற்கிற காட்சியை பார்க்கும்போது நிச்சயமாக இவர்கள் எல்லாம் முதல் தலைமுறை வாக்காளர்களாக இருக்கிறதுக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மாற்றத்தை விரும்பக்கூடிய வாக்காளர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட பேசும்போதே நம்ம தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. இதை கடந்து திமுகவில் இருக்கிறவங்க எப்போதுமே வாக்கு சேகரிக்கும் போது அவர்களுக்கான வாக்குகளை சேகரித்துட்டு வருவாங்க. அதிமுகவில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க கட்சிக்கான வாக்குகளை அங்கங்கே சேகரிச்சுட்டு வருவாங்க. தெரிந்தவர்களுக்கு ஃபோன் போட்டு ஐயா ஓட்டு போடுங்க, அம்மா ஓட்டு போடுங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை விஜயோடைய அந்த கட்சியில் யார் யார் எங்கெங்கே கேண்டிடேட் நிற்கிறாங்கங்கிறது கூட அவர்களுக்கு வாக்களிப்பவர்களுக்கு தெரியாது. விசில் சின்னம் அப்படிங்கிறது ஒன்று தெரியுது. அடுத்தது ஒரு குடும்பத்திலையும் உள்ள அந்த இளம் பெண்கள்
இளைஞர்கள் இவர்கள் எல்லாருமே தெரிஞ்சவங்களெலாம் ஃபோன் பண்ணி ஓட்டு போடுங்க அங்கிள், ஓட்டு போடுங்க பெரியம்மா, ஓட்டு போடுங்க சின்னம்மா இப்படிங்கிறத இப்போ நிறைய அந்த குடும்பங்களில் பார்க்க முடியுது. நான் பார்க்கும்போது ஒரு பத்திரிகையாளராக தான் சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு யாரும் எந்த விதமான விருப்புகளும் கிடையாது. இந்த நிலையை நான் பார்க்குறேன். அப்போ பெண்களோட வாக்குகள், அதாவது வயதில் மூத்த பெண்களோட வாக்குகளும் சரி, இளம் பெண்களோட வாக்குகளும் சரி, இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்கு உள்ள பெண்கள் இருக்காங்கல்ல, இவங்களுடைய வாக்குகள், பெரும்பாலான வாக்குகள் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறதுங்கிறத மட்டும் நம்ம ஓரளவு புரிஞ்சிக்க முடியுது. இதனால தான் இந்த வாக்குப்பதிவு சதவிகிதம் திமுக மேலே எதிர்ப்பாக இருந்தாலும் அத்தனையும் அப்படியே அதிமுகவுக்கு போய் சேர்ந்துருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படத்தான் செய்யுது. இன்னொரு பக்கம் இந்த மாறக்கூடிய வாக்குகள் அத்தனையும் விஜய்க்கு தான் சேர்ந்துருமா அப்படிங்கிறதும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த 3 விதமான ஃபேக்டர், இளைஞர்கள் அளவுக்கு அதிகமாக வாக்களிச்சிருக்காங்கிறது ஒரு ஃபேக்டர். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது அந்தந்த கட்சிக்காரங்கள் அவர்களுக்கான அந்த வாக்குப்பதிவை தேர்தல் தொடக்கம், வாக்குப்பதிவு தொடக்கத்திலே போய் அனைவரும் போட்டுட்டாங்கங்கிறது 2வது விஷயம். 3வது கட்சிக்காரர்களை கடந்து அந்த கட்சியில் உறுப்பினர்களாக இல்லாதவர்கள் கூட ஒரு குடும்பத்திலும் விஜய்க்கு வாக்கு சேகரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள்ங்கிறத இந்த தேர்தலில் பார்க்க முடிஞ்சுது. இந்த அளவுக்கு அதிகமாக வாக்குப்பதிவானதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது சிலர் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, எஸ்ஐஆர்னால் இறந்தவர்களோட வாக்குகள்லாம் ஒரு பக்கம் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் ஒரு இடத்துலேருந்து வேறு இன்னொரு இடத்துக்கு போய் குடிபெயர்ந்தவர்களுடைய பெயர்களும் அதே வாக்காளர் பட்டியலில் இருந்திருக்கும். அவங்க யாரும் வாக்களிக்கிறது இல்லை அப்படிங்கிறனால அவர்களுடைய பெயரும் நீக்கப்பட்டது. இதிலேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 60-65 லட்சம் பேர் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட பெயர் நீக்கம் செய்யப்பட்ட பிறகு மீதி எப்படி இருக்கோ அதில் பார்த்திங்கன்னா 85%ங்கிறது நார்மலாக தான் எடுத்துக்கணும்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்களோ அதில் எத்தனை பர்சன்டேஜ் வாக்கு பதிவாக இருக்குங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த அளவுக்கு 85% மேல் வாக்குகள் பதிவாகி இருப்பது திமுகவுக்கு, ஆளுங்கட்சியான திமுகவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுகவுக்கு இது சாதகமாக இருக்குமாங்கிறது கேள்விக்குறி. 3வதாக விஜய் அதிக அளவில் வாக்குகளை பிரித்தாலும் தொகுதிகளில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு எந்த அளவுக்கு அவர்களுக்கு வாக்குகள் கிடைக்கிறதுங்கிறது ஒரு கேள்விக்குறி. இந்த 3 அணுகுமுறையை வச்சு தான் இந்த வாக்குப்பதிவை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சில பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் தேர்தல் விற்பனர்கள், கருத்து கணிப்பு மன்னர்கள், அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறது தான் சரியாக இருக்கும், எங்களுடைய அரசியல் விமர்சனம் தான் சரியாக இருக்கும், இப்படி சொல்லக்கூடிய அத்தனை பேரும் தங்கள் மனதை தொட்டு மனம் திறந்து பேசும்போது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதிமுகவுக்கு சாதகமாகவும் இருக்கலாம். ஒருவேளை விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் திமுகவோட வெற்றியை அதிகமாக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வாக்குப்பதிவு முடிந்து விட்டது. வாக்கு எண்ணிக்கை என்னைக்கு நடக்குமோ அன்னைக்கு மட்டும்தான் நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கிட்டத்தட்ட உண்மையும் கூட. இதையெல்லாம் பார்க்கும்போது வாக்குப்பதிவு சதவிகிதம் அதிகமாக இருந்தால் அது ஆளுங்கட்சிக்கு தான் ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு சரியாக இருக்குங்கிறத வாக்கு எண்ணிக்கையோட முடிவுகள் தான் தெளிவுபடுத்துங்கிறத மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளால் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.